கவரிங் செயின் வந்து இப்போ கருத்து போச்சு. அதை வந்து நான் லிக்விட் சோப் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வெறும் லிக்விட் சோப் போட்டு ஊற வச்சதுக்கே கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது. நான் வந்து இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வந்து இதில் பிழிய போகிறேன். இதை வந்து பிழிஞ்சதை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். இதை பாருங்கள், நம்ம ஊற வச்சதுலேயே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதை நம்ம இது மாதிரி ப்ரெஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாமலும் போடலாம். பட் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடியும் ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு போட்டால். இது பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து இது மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணினாலே பாதி அழுக்கு வந்துடும். இதை நம்ம தேய்ச்சிட்டு சுடு தண்ணியில் போடலாம். இப்போ வந்து வெந்நீர் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதுவே நல்லா பளபளன்னு இருக்குது. இதை வந்து வெந்நீரில் போட போகிறேன். போட்டுட்டு நான் ஒரு 3/4 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்ற போகிறேன். ஒரு நல்லா கொதிக்கட்டும், நான் மூடி வச்சிடுறேன். இது வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, சூடாகிடுச்சு. நான் இப்போ வந்து இது திறக்க போகிறேன். பாருங்கள், தெரியுதா எவ்வளோ பளிச்சுன்னு வந்து கிளியராக ஆயிடுச்சுன்னுட்டு. நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் அதை அதுக்கப்புறம் வந்து வாட்டரில் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து நான் இப்போது தொடச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேன். இந்த துணியை வந்து இந்த இதை வச்சு நல்லா நாம் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ தொடச்சாச்சு. இப்போ வந்து நான் இதை தொடச்சாச்சு. ஒரு காட்டனில் வந்து நான் விபூதி வச்சுருக்கேன். இந்த விபூதியை வச்சு இதை வந்து நான் தேய்ச்சி விட போகிறேன். எதுக்குன்னா இதில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து அது உறிஞ்சிடும். அப்போ வந்து இன்னும் ஷைனிங்காக தெரியும். செயின் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை பண்ணி மிச்சம் இருக்கிற தண்ணியில் வந்து சும்மா தான் வந்து தேய்க்க கூட இல்லை, என்னுடைய கொலுசை போட்டு எடுத்தேன். அப்படியே பளபளன்னு ஆயிடுச்சு. நான் பாருங்கள், ஈரம் கூட இன்னும் போகல. இன்னும் தொடச்சா இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. செயின் பாருங்கள் அப்படியே எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. அழுத்தி தேய்க்க கூட தேவையில்லை. ஒரு அரை மூடி இல்லைனா ஒரு பழம் சின்னதாக இருந்தால் யூஸ் பண்ணி வெந்நீரில் கொதிக்க வச்சு கொஞ்சம் லிக்விட் சோப் இருந்தால் போதும். என்ன பித்தளை சாமானானா நம்ம பளபளன்னு தேய்ச்சிக்கலாம். அப்படியே பழைய மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தோடு கொடுக்க வேணான்னா நான் திரும்பி ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் அலசிட்டு நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு காய விட்டுட்டு வச்சு போட்டுக்கோங்க. அலர்ஜியும் ஆகாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.